பிரைஸ் தி லார்ட். மிஸ்வா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சுகம் அளிக்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும்போது நீ விசுவாசத்தோடு அதை செய்யும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்கிற தேவனுடைய வல்லமை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மேலும் வரப்போகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். மகிமை நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களும் நம் மத்தியில் செய்து கொண்டே வருகிறார். விசுவாசிக்கிற நம்மிடத்துல தேவன் செய்கிற கிரியை ஆச்சரியமா இருக்கிறது. இந்த உலகத்தை உற்று பார்க்கும் பொழுது யாரிடத்திலும் இல்லாத ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு உடையவராக இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய விலையேற பெற்ற அழைப்பை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாக இதனுடைய அர்த்தம் கூட புரியாமல், இது என்ன என்று கூட தெரியாமல் நானும் இருந்தேன், அநேகர் இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்தகார இருள் என்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பேதுருவின் மூலமாக இந்த வார்த்தையை 1 பேதுரு 2:9 சொல்லுகிறார். அந்தகார இருளிலிருந்து வந்தவர்கள் நாம். எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பின்னணியை ஈஸியாக பேதுருவால சொல்ல முடிகிறது பாருங்க. அந்தகார இருளிலிருந்து அந்த அளவுக்கு நம்முடைய கண்கள், நம்முடைய செவிகள், நம்முடைய உணர்வுகள் தேவனுக்கு முன்பதாக மந்தமாகவும், கேட்க முடியாததாகவும், பார்க்க முடியாததாகவும், உணரும் கூடாததுமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய விலையேற பெற்ற வல்லமையை அனுப்பி நம்மை தொட்டு உணரும்படி செய்து, அவரை புரிந்து கொள்ளும்படி செய்து, கண்களை திறந்து விட்டு அவரை காணும்படி செய்து, செவியை திறந்து விட்டு அவரை கேட்கும்படி செய்திருக்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 2:9 கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய விலையேற பெற்ற பரிசு ஆவியானவராலே நம்மளுடைய ஆவிக்குள்ளாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று ஒரு புதிய ஒரு பெரிய ஒரு வழியை சொல்லுகிறத அந்த இடத்துல பவுல் மூலமாக 1 கொரிந்தியர் 2:9-10 வாசித்து பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கிறோம். ஆவியானவர் உள்ளே வந்தால் இந்த ஆழங்களை நமக்குள்ளே, தேவனுடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கு பாருங்களேன். இங்கே பேதுரு சொல்வது போல, அந்தகார இருளிலிருந்து வந்திருக்கிற எனக்கு தேவன் வெளிச்சத்துக்குள்ளே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதை ஆச்சரியமான முறையில் நான் பார்க்கிறேன். ஒரு முறை கவனித்து பார்க்கிறோம். எலிசா என்கிற ஒரு அற்புதமான தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வேறு புறஜாதியிலிருந்து வந்த ஒரு அரசன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து இஸ்ரவேலின் அனைத்து மக்களையும் பிடிக்கும்படியாக, இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தும்படியாக ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்து நிற்கிறான். இந்த எலிசா இருக்கிற இந்த இடத்துல அந்த யுத்தம் பண்ண வந்தவன் அவன் எங்கே வந்து இருக்கிறான், எப்படி இந்த மக்களுக்கு விரோதமாக எங்கெல்லாம் இறங்கி இருக்கிறான் என்ற முன் அறிவிப்பை எலிசா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். அதை பெற்றுக்கொண்ட உடனே ராஜாவுக்கு அறிவித்து, ராஜா அந்த எச்சரிக்கையின் சத்தத்தினால அந்த மக்களை பாதுகாக்கிறதை அந்த அரசன் கேள்விப்பட்டு அவனுக்குள்ள கோபம் தாழ முடியாமல் இவை அனைத்தையும் கண்டுபிடித்து இந்த ராஜாவுக்கு சொல்லுகிற இவனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார். அப்பொழுது அந்த எலிசாவை பிடிக்கும்படியாக எக்கச்சக்கமான சேனைகளோட வந்த இராணுவ வீரர்கள் எலிசா இருக்கிற இடத்தை நெருங்கி வரும்போது வேலைக்காரன் கண்டு ஓடி போய் எலிசா இடத்துல சொல்லும்போது எலிசா சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவன் சற்றும் வெளியில வந்து பார்த்து எல்லாவற்றையும் இருக்கிற சூழ்நிலையை அறிந்து பேசுகிறவனாக இல்லாமல் விசுவாசத்தினால சாதாரணமாக பேசக்கூடியவனாக, இந்த லைஃப் எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்த விலையேற பெற்ற பார்வை எனக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று அந்த ஒரு அற்புதமான பார்வையிலிருந்து பேசுகிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கு பாருங்களேன். அவனுடைய கேயாசியை தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்து விடுகிறார். திறந்து விடும்படியான ஒரு ஜெபத்தை செய்கிறார். அதை நீங்கள் 2 ராஜாக்கள் 6:16 16 வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது. அந்த கண்ணை திறந்து விட்ட உடனே அவன் கண் திறந்து பார்க்கும் பொழுது அக்னி ரதங்களும் எக்கச்சக்கமான குதிரைகளும் அந்த மலைக்கு முழுவதுமாக நிரம்பி இருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு ஒரு தேவனா நம்முடைய தேவன் என்று இவன் அப்பொழுதுதான் கவனிக்கிறான். இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து போர்ச்சேவர் அனைவருக்கும் முன்பதாக ஒரு ஜெபத்தை எலிசா செய்கிறார். அப்பொழுது அவர்கள் கண்கள் எல்லாம் இருள் அடைகிறது. இங்கே கேயாசுடைய கண்களோ கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆவிக்குரிய பார்வையை பார்க்கும்படியாக எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரே ஒரு மனிதன்
ஒரு ஜெபத்தை செய்கிறார், ஒரு கண் திறக்கப்படுகிறது, ஒரு கண் கட்டப்படுகிறது. கட்டுகிறதும் கட்டவிழ்ப்பதும் எலிசாவுடைய அபிஷேகத்தில் சாதாரணமாக இருக்கிறது. இது ஒரு தெய்வ மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வரமாக, வல்லமையாக பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கவனித்து பார்க்கும்போது தெரிகிறது, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்ற ஒரு புதிய ஒரு வழியை, ஒரு வாசலை இப்படி திறக்க வேண்டும் என்கிறத பவுல் சொல்லுகிற அந்த பார்வை எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ இவை எல்லாவற்றும் திறந்து விடக்கூடிய, உணர்ந்து கவனிக்கக்கூடிய, புரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய அனைத்தையும் பரிசு ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிவிக்கும்படியாக நமக்குள்ளே வந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நமக்கு இதை கற்றுக் கொடுக்கும்பொழுது நம்மை ஒருவராலும் புரிந்து கொள்ளவே முடியாது என்கிற அந்த டீப்பர் திங்ஸ்குள்ளே நம்மை கூட்டி செல்கிற த டிவைன் விஸ்டம் அண்ட் நாலேஜ் நம் மீது செயல்படுத்தும்படியாக பரிசாவியான செயல்படுகிறத அங்கே நம்ம பார்க்கும்போது, வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால தான் அந்தகார இருளிலிருந்து நாம் ஆச்சரியமான அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் கொலோசியரில் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ பார்க்கிறோம் பவுல் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. இன்று நமக்குள்ளே வந்திருக்கிற இந்த விலையேறப்பட்ட பிரசனம் இவை எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறதா? இல்லை நாம் அப்படிலாம் தெரிந்து கொள்ளும்படி நம்ம ஆராய்கிறோமா? நம்ம ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? ஆபகுக்கில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது ஆச்சரியமான ஒரு வார்த்தையை. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய ஏற்பாடாக இந்த வசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது ஒரு உடன்படிக்கை மோசேவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்கிறார். இந்த உடன்படிக்கை என்பது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் செயல்படும்படியாக நியாயப்பிரமாணத்தையே உடன்படிக்கையாக கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தையும் இந்த மக்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி மட்டும் செய்வார்களானால் அவர்களே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களே தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும் என்கிறத, ஒரு ஆசாரிய கூட்டமாய் வளர முடியும் என்பதை அங்கே நான் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஜனங்களாக தேவன் வழி காரணமே, ஒரு முக்கியமான ஒரு நோக்கமே, என் வாக்கை உள்ளபடி கேட்டு நடப்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்தா இருக்க முடியும், சொந்த ஜனங்களா இருக்க முடியும், அப்பொழுது ஆசாரிய ராஜ்யமா இருக்க முடியும் என்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு தான் யாத்ராகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்கள்ல இவர்களுடைய புதிய பயணத்தை தொடங்கி செங்கடலை கடந்த பின்பு இவர்களுக்கு தேவன் பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. பிறகுதான் பார்க்குறாங்க அவங்களுக்கு முன்பதாக மன்னா வருகிறது, காடை வருகிறது, அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்கிறது, அவங்க போக வேண்டிய யுத்தங்கள் எல்லாம் தாண்டி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றது நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு உடன்படிக்கையாக இருக்கிற அந்த உடன்படிக்கையை தேவன் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு புதிய பரிமாணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறத புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது நாம் பார்க்க முடிகிறது. அங்கேயே ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கிறோம். எரேமியாவின் காலகட்டத்தில் எரேமியாவிடத்தில் தேவன் பேசுகிறார் 30ஆம் அதிகாரத்தில். இதோ அந்நாட்களுக்கு பிறகு நான் புதிய ஒரு உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு, யூதாவின் ஜனங்களோடு நான் செய்ய போறேன்னு சொல்லுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கை ஒன்று உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு புதிய உடன்படிக்கையின் ஒரு திட்டத்தை சொல்லி கொடுக்கறத அங்கே எரேமியாவின் மூலமாக வெளிப்படுத்துகிறது. அந்த ரகசியத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தேவன் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவன், நம்ம எல்லாம் எவ்வளவு நேசித்திருக்கிறார். நம்ம எல்லாம் அந்தகார இருளில் இருந்தவங்க, தேவனையே அறிய முடியாத ஒரு புற ஜாதியாராக நம்ம இருந்தவங்க, அந்நிய தேசத்தை சேர்ந்தவங்க. நாம் யூதர்களாய் பிறந்தவர்கள் கிடையாது, ஒரு யூதனாக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. ஆனாலும் நமக்கென்று தேவன் ஒரு வெளிச்சத்தை, நமக்கென்று ஒரு வழியை, நமக்கென்று ஒரு வாசலை தேவன் திறந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை ஜனங்களாகிய யூதர்களுக்கு முன்பதாக நம்மை ஒரு விசேஷ பார்வையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தையை எழுதி வைக்கிறார். அதான் எரேமியாவின் இடத்துல ஒரு முன்னறிவிக்கிறார். பிறகு நான் வாசித்து பார்த்தேன் ஆபகுக்கில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ரோமரில் 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு நீதியாக எண்ணப்படும்படியான ஒரு வார்த்தை அங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி சொல்கிறாருங்க? அவருடைய ரத்தத்தினாலே உண்டாயிருக்கிற மீட்பு, அந்த மீட்பினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிற தேவனுடைய திட்டம். இந்த தேவ திட்டம் தான் புற ஜாதியாராக இருந்த நம்மை, அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து நிறுத்தி இப்போ ஒளியை ஆராய்ச்சி செய்யும்படியாக, ஒளியை புரிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ அனுதினம் ஜெபிக்கும் போது நம்ம பிரகாசம் அடைகிறோம். ஒவ்வொரு முறையும் தேவன்கிட்ட பேசும்போதெல்லாம் முகம் ஒளிர தொடங்குகிறது, பிரகாசம் அடைகிறது. தெய்வ பிரசனத்தில் ஒரு முறை இப்போ இயேசு நின்று பார்க்கிறார். அப்பொழுது அவருடைய உடை முழுவதும் ஒளிர தொடங்குகிறது, முகம் ஒளிர தொடங்குகிறது. யோவானை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. யோவான் ஒரு முறை சொல்கிறார், நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது நான் திரும்பி பார்க்கும்பொழுது
என்று பரிசுத்த யோவான் அற்புதமாக வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு பின்பதாக ஒரு தேவ குமாரனை கவனித்தேன். அவருடைய முகம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, வெண் பஞ்சை போல அவருடைய தலை முடி இருக்கிறது, முகம் பிரகாசிக்கிற வெளிச்சம் போல, அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் உடையவராக எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த நான் பார்த்தேன்னு சொல்லி அந்த பரிமாணத்தை சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள் என்றும், ஒளி என்று சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்துவத்தில் வந்தவர்கள் என்றும், கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதும் நான் அறிந்து கொள்கிறேன். இங்கே வாசித்து பார்க்கும்போது நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது, அப்போ தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா இதற்குள்ளே இருக்கிற ஜீவன் வெளிப்பட தொடங்கும். யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் ஒரு அந்த ஜீவன், அந்த சரீரம், அந்த ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை தனித்தனியாக சொல்வதை நாம் வாசித்து பார்க்கிறோம். ஒன்றிலிருந்து ஒன்று வெளிப்பட்டு மனிதர்களை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆராயும் போது, அவரிடத்தில் பேச தொடங்கும் போது, ஜெபிக்கும் பொழுது இந்த ஆழங்களுக்குள்ளாக அழைத்து செல்லும்படியாக ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆவியான நமக்குள்ளே வந்திருக்கிற நோக்கமே நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, நெருங்கி சேர்க்கும்படியாக, கிட்ட சேர்க்கும்படியாக, ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, தேவனுடைய மூச்சை நாம் வெளிப்படுத்தும்படியாக, தேவனுடைய பேச்சை நாம் வெளிப்படுத்தும்படியாக, தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தும்படியாக, தேவன் நமக்குள்ளே அசைகிற ஒன்றை நாம் அனுபவிக்கும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதனால தான் 1 கொரிந்தியரில் 14ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது தேவனிடத்தில் ரகசியங்களை பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய மொழியை மாற்றுகிறத பார்க்குறோம். நம்ம பேசுகிற நார்மல் லாங்குவேஜில் எடுத்து சூப்பர் நேச்சுரல் லாங்குவேஜ் நமக்குள்ளே கொடுத்து தேவனுடைய டீப் திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவரிடத்துல பேசும்படியாக, கேட்கும்படியாக, அதை அறிந்து கொள்ளும்படியாக, ஆராயும்படியாக நம்மக்கிட்ட அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் செயல்பட வந்திருக்கிறது என்கிற ஒரு அற்புதமான பரிமாணத்தை அங்கே 1 கொரிந்தியரில் 14-12ஆம் வசனம் முதற்கொண்டு 31ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது புரிந்து கொள்கிறோம். இவைகளை கற்க முடியும், இவைகளை தேர முடியும், இவைகளை அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற மனுஷங்களாக நாம் இருக்க முடியும் என்று அந்த டீப் திங்ஸை சொல்லுகிறார் என்றால் இது சாதாரண ஒன்று இல்லை. சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இன்னும் நம்ம ஆழமாய் தேவனிடத்தில் நெருங்கி பேசி பழக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கொள்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவர்களுக்கு முன்பதாக போய் நிற்கிறார். அது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. யோவானில் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 26-27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யோவானில் 20ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல கவனித்து பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்பதாக போய் நின்று சமாதானம் என்று சொல்லுகிறார். எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். யோவானில் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இது. அது சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது யோவானில் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்ட உடனே இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம் ஒரு பக்கம். அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்திருக்கிறது. ஒரு மிராக்கல் திங் ஒன்று நடந்திருக்கிறது. பூட்டப்பட்டிருக்கிற கதவு இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளாக, பூட்டப்பட்டிருக்கிற ஒரு அறைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார் என்ற உடனே அவர்களால் இதை எப்படி பார்க்க முடியும்? எப்படி இதை கவனிக்க முடியும்? எப்படி இதை யோசிக்க முடியும்? நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? நான் எப்படி யோசிக்கணும்? பூட்டப்பட்டிருக்கிற ஒரு அறைக்குள்ளே இயேசுக்கிறோம். அவர் வந்து நிப்பார் சொல்கிற பொதுவான ஒரு வார்த்தை. புற ஜாதியிலிருந்து வந்தவங்களுக்கு இந்த வார்த்தை தெளிவான முறையில் தெரியும். தேவன் பூட்டப்பட்டிருக்கிற கதவுக்குள்ளே வர முடியும் என்றால் தம்முடைய சரீரம் எப்படி இப்போ மாறி இருக்கிறது, சரீரத்தோட தன்மை எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது, சரீரத்தினுடைய நிலைமை எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது. நாம் கிறிஸ்துக்குள்ளே வரும்போது இதே போன்ற ஒரு அற்புதமான உன்னதமான ஒரு ஊழியத்தை மட்டுமல்லாமல் ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கே கொடுக்கிறார். இதுதான் இந்த உன்னதமான ஒரு வாழ்க்கை. இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப், சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி, சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் நமக்கு தேவன் கொடுக்கும்பொழுது மற்றவங்களால் அதை யோசித்து கூட பார்க்க முடியாது. இங்கே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஒருவர் வந்து நிற்கிறார் என்றால் அது சாதாரண ஒன்றில். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிற அந்த நபர் 2 நாளைக்கு முன்பதாக, 3 நாளைக்கு முன்பதாக மரண வேதனைப்பட்டவர். அந்த எருசலேமின் வீதிகளிலே அவரை துன்புறுத்தின விதமே வித்தியாசமாக இருந்தது. மரணத்துக்கு ஏதுவான ஒரு துன்புறுத்தல். முழுவதும், பகல் முழுவதும்
பகல் முழுவதுமாக சிலுவையில் தொங்கி அவருடைய ஜீவனை விடுகிற வரைக்கும், ரத்தம் கடைசி துளி பூமியில் விழுகிற வரைக்கும், ஜீவன் பிரிகிற வரைக்கும் இப்படி ஒரு தண்டனை பெற்ற ஒரு மனுஷன் 3ஆம் நாள் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று. அந்த வார்த்தையை கேட்கிற சீஷரில் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த சீஷர்கள் மத்தியில் நீங்களும் ஒருவராக போய் நில்லுங்க. இப்பொழுது பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள்ள இந்த மனுஷன் நிற்கிறாருன்னா அது இந்த பக்கம் வைத்து பாருங்க. அப்ப இந்த பார்வை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இதுதான் தேவன் கிட்ட இருக்கிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆழமான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ், சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி, சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணும்னு சொன்னால் இந்த சூப்பர் நேச்சுரல் காடை நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். தேவன் இங்கே ஒரு புதிய டைமென்ஷனில், புதிய ஒரு பரிமாணத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பரிமாணத்தில் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துட்டுமான்னு சொல்லி தான் இதான் முதல் முறையாக இப்படி வெளிப்படுத்துகிறார். ஆச்சரியமா இருக்கிறது. அங்கே இருக்கிற நபர் ஆச்சரியப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். உடனே அங்கே தோமாவும் அங்கே இருக்கிறார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரயுத்தரமாக, என் ஆண்டவனே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த ஒரு வார்த்தை உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஆழத்தை கொண்டது. இப்பொழுது பார்க்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை கண்ட தோமா, இந்த 3 நாளைக்கு முன்பதாக தோமா இயேசுவை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு, கொல்கதா மலையில் அவருக்கு நடந்த கொடூரம், இவை எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்தவர். அதனால தான் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லும்பொழுது, இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது, அவர் மரித்து 3ஆம் நாளில் எழுந்து வரவே முடியாத ஒரு சூழ்நிலை, இவன் கண்ணெதிர்க்க பார்த்த சம்பவத்தை, அந்த சம்பவத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால இவன் இந்த பார்வையுடையவனாக, இந்த பேச்சை உடையவனாக, இந்த நம்பிக்கை உடையவனாக, இந்த விசுவாசம் உடையவனாக மாறிட்டான். இவனை மாற்றவே முடியாது, என்ன சொன்னாலும் மாற்ற முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இவனுக்காகவே நின்று, தோமாவே, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியா இரு என்று சொல்லி தம்முடைய கைகளை நீட்டி தம்முடைய விலாவை காண்பித்து, நீ இதை டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லுகிறார். ஆச்சரியமா இல்லை? இந்த ஒரு மனுஷனை உருவாக்குறதுல தேவன் இவ்வளவு பெரிய எண்ணத்தை உடையவராக நின்று, அதுவும் சூப்பர் நேச்சுரலா நின்று இப்ப தம்மை வெளிப்படுத்துகிறார். இதை பார்க்கும்போது தோமாவுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லாம் சரியாகுது, இதுக்கப்புறம் தான் அசைன்மெண்ட் தோமாவுக்கு மாறப்போகிறது, இதுக்கப்புறம் தான் அவருடைய நிலைமை மாறப்போகிறது, வாழ்க்கை மாறப்போகிறது. ஒருவருக்கும் தெரியாததெல்லாம் இந்த ஒரு மனுஷனுக்காக தெரியப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இப்பொழுது எல்லாமே இவனுடைய வாழ்க்கையில இவனுக்கு சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றும்படியாக தேவன் ஒரு புதிய திட்டத்தை ரிலீஸ் பண்றார். நம்ம வாசித்து பார்க்கிறோம். யோவான்ல 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவை அத்தனை முறை அவர் தொட்டு கேட்கிறார். பேதுருவே, இவர்கள் எல்லோரிலே பார்க்கிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை கேட்கிறார். ஏன்னா பேதுருவை ரெடி செய்து பேதுருக்கிட்ட மிக முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரியை கையில் கொடுக்கணும். ஆதி அப்போஸ்தலர் சபையை கையில் கொடுத்து, நீ இந்த ஆடுகளுக்கு மெய்ப்பனா இரு அப்படின்ற ஒரு மிக உன்னதமான ஒரு வேலையை கொடுக்கணும் என்றால் அந்த இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இருதயத்தை ரெடி பண்றார். இது யோவான்ல 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே யோவான்ல 20ஆம் அதிகாரத்தில் தோமாவை ரெடி பண்ண வேண்டிய நோக்கம் எப்படி இருக்கு பாருங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை தோமாவின் இடத்துல பேசும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக பார்க்குறோம். சாதாரண ஒரு வார்த்தையை பேசினார், இல்லை, இதுக்குள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசன ஒரு பெரிய ஒரு வழி நடத்துதலை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை தோமாவை அசைக்கிறது. தோமா இந்திய தேசத்துக்குள்ள இந்திய தேசத்துக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தி தென் இந்தியாவுக்குள்ளாக பல இடங்களில் அவர் டிராவல் பண்ணி பல முக்கியமான ஆட்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளாய் மாற்றும்படியாக விசுவாசத்தை வேற ஒரு பரிமாணத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆச்சரியமாக இருக்கும். தோமாவுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தோமாவுக்குள்ளே இப்படி அற்புதங்கள், அதிசயங்களை, அடையாளங்கள் செய்யும்படியான ஒரு சக்தி எங்கிருந்து வந்தது என்றால், இங்கே நம்ம வாசித்து பார்க்கிறோம். யோவான்ல 20ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களில் மட்டும்தான் ஒளிந்திருக்கிறது. அதுக்கு முன்பதாக எங்கேயும் பெருசா தோமாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது. லாசருடைய மரணத்தின் போது கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லுகிறார், நாம் போய் அவனை உயிரோடு எழுப்பலாம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, நாம் போய் சாக போகிறோம் என்ற வார்த்தையை டோட்டலாக நெகட்டிவாக பேசுகிறத நம்ம லாசருடைய மரணம் நடந்த அந்த நிகழ்வு எழுதப்பட்டிருக்கிற இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவன் வாய் திறந்து பேசினாலே நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், இப்பொழுது விசுவாசத்தில்
தேறினவனாக மாற்றுகிற ஒன்றை அவனுக்கிடத்துல தேவன் கொடுக்கறத பார்க்குறோம். அதனால தான் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்ன உடனே அந்த வார்த்தை அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புதிய பரிமாணத்தை பார்க்க வைத்தது. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனுஷனுடைய இருதயங்களை தோன்றவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை இவனுக்குள்ளே கண் திறக்கும்படியாக செய்தது, உணர்வு திறக்கும்படியாக செய்கிறது, இதுவரைக்கும் தோன்றாத ஒன்றை பார்க்காத ஒன்றை பார்க்கும்படியாக செய்கிறது. இதனுடைய விளைவு அறியாத ஒரு தேசத்துக்குள்ளாக வந்து மிகப்பெரிய அசைவை செய்கிறார். எப்படி நாம் வாசித்து பார்க்கும்போது பேதுருவை கொண்டு யூதா அப்போஸ்தலர் புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு அசைவை செய்தது போல தோமாவை கொண்டு தேசத்தினுடைய அடுத்த பகுதியில் இந்திய தேசத்துக்குள்ளாக அற்புதமான பல நிகழ்வை செய்ய இதுதான் காரணமாக இருந்துச்சு. நீங்கள் வாசித்து பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம கவனித்து பார்க்குறோம். வேதத்தை வாசிக்கும் போது இது போன்ற வேத வாசனங்கள் நம்ம இடத்துல பேசுகிறதா? இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல இப்படி பேசுகிறாரா? சூப்பர் நேச்சுரல் டைமென்ஷனை வித்தியாசமான முறையில் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நம்முடைய கண்கள் இருக்கிறதா? ஒரு பூட்டின அறைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்து நின்று பேசும்போது சீஷர்கள் அவரை கண்ட உடனே அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி அதை பார்த்துருப்பாங்க? இனி நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்க போகுது, நமக்குள்ள பரிசு ஆவியானவர் இதை தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார், நாமும் கிறிஸ்துவை போல வெளிப்பட போகிறோம், கிறிஸ்து செய்த அனைத்து அற்புத அடையாளங்களும் செய்து மக்களை தேவன் பக்கமாய் திருப்புகிற மிக முக்கியமான ஒரு பாத்திரங்களாக நம்ம மாறப்போகிறோம் என்கிற ஒரு பக்க பார்வையை சீஷர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு பக்க பார்வையை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வருகிற நம்மை போன்றவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ தேவனிடத்தில் வந்தால், கிறிஸ்துவனிடத்தில் வந்தால் இந்த பூமியில் ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ முடியும், சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி நம்ம செய்ய முடியும். சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலோடு சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை இங்கே தோமாவுடைய வாழ்க்கையிலிருந்து, பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து, இயேசு கிறிஸ்துடைய புதிய பரிமாணத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது. இப்படி என்றால் இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. இதுதான் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது. பற்றி இருந்த ஒரு பச்சையாக இருக்கிற ஒரு முற்செடியை உற்று பார்த்ததுனால்தான் மோசேயுடைய வாழ்க்கை தலைகளாக மாறினது. அவன் நினைத்து கொண்டான் அது அவனாலேயே அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று என்று. ஆனால் அது தெரிய வேண்டிய ஒரு இடத்துல மோசேவுக்கு அந்த இடத்துல கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவனுடைய இருதயத்தில் அதான் தோன்றவில்லை. ஆனால் தேவன் தொட்ட பிறகுதான் தெரிகிறது, அவன் பிறந்தது முதல் இந்த ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவனுடைய வாழ்க்கையில் பல விஷயத்தை அனுமதித்திருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நம்ம பார்க்க முடிகிறதா? ஒரு தீர்க்க தரிசன பார்வையாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வருது, என்னால் தாங்க முடியல, என்ன தான் செய்கிறோம் தெரியல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு புரியவே இல்லை, ஆண்டவர் எனக்கு இருந்தால் இது எப்படி நடக்கலாம்னு சொல்லி கேட்கலாம். நல்ல விதத்தை வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கிறவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய சந்ததியாக இருக்கிறோம் என்று 1 பேதுரு 2:9 சொல்கிற அந்த வார்த்தையை இன்னும் சற்று ஆழமாய் தியானித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டிருக்கிற பெரிய காரியங்களை பார்க்க முடியும். இல்லை பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறதையும் அந்த திட்டங்கள் இன்னும் வெளிப்படாமல் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறதும் அதற்காக நாம் காலெடுத்து வைக்காமல் முழித்து கொண்டிருக்கிறதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களில் தேவனுடைய மகிமை நம்மிடத்தில் பேசுவதாக, இந்த நாட்களில் தேவனுடைய மகிமை நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுப்பதாக, புரிய வைப்பதாக, தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக வந்து உட்கார்ந்து தேவனுடைய ஆழங்களை நம்ம அறிந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுதுதான் இவை எல்லாம் நமக்கு வெளிப்பட தொடங்குகிறது. இதனால்தான் பவுல் அற்புதமாய் சொல்லுகிறார் எபேசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், நீங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்பட்டால் இவை அனைத்தும் தெரிய ஆரம்பிக்கும் என்று. உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்பட்டால் என்ற உள்ளான மனுஷன் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம். நமக்குள்ள இருக்கிறது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்றால் நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ஒரு மனுஷனை நம்ம பலப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆவிக்குரிய மனுஷனுடைய உணவு, ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனுஷனுக்கு ஒரு உணவு கொடுக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய அந்த மனிதனுடைய உணவு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தரிடத்துல பேசுவது. அந்த ஆவிக்குரிய மனுஷனை நம்ம பலப்படுத்தினால், உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்டால், எபேசியர் 3:16 பிரகாரமாக கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வந்து வாசம் செய்வார். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வந்து வாசம் செய்கிறவராய் இருந்தால் அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நமக்கு அடிபணிய ஆரம்பிக்கும், பேச ஆரம்பிக்கும், கேட்க ஆரம்பிக்கும். நாம் செய்வது சொல்வது அனைத்தும் பலிக்கும், நடக்கும். இதுதான் அங்கே இருக்கிற மிக முக்கியமான ரகசியம். 3:20 சொல்லுகிறது எபேசியரில், நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும், ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, நீங்கள் ட்ரீம் பண்ணுறதை விட, இமேஜின் பண்ணுறதை விட அதிகமான ஒன்றை அவருடைய வல்லமையினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்கள் ஜெபத்துக்கு தருகிற பதிலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் இப்போ ஜெபிக்க போகிறேன், நீங்களும் ஜெபிக்க போகிறீங்க. நாம் நினைக்கிறத விட, எண்ணுகிறத விட மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமையிலிருந்து பதில் வரப்போகுது. எப்படி இது வரும்?
அப்படி என்றால் உள்ளான மனுஷனை வல்லமையை பலப்பட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த பதில் வர தொடங்கும். அப்படி என்றால் எப்படி பலப்படுவது? அப்ப தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, தேவனுடைய வார்த்தையில தியானிப்பது, தேவனுடைய வார்த்தையில அனுதினம் வாசிப்பது, அவைகளில் நம்பிக்கை வைத்து விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொன்னார் பாருங்க. அந்த விசுவாசம் உள்ளவனாய் நாம் மாறுகிற பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்கிற ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க தொடங்குகிறது. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ கிறிஸ்தவம் என்பது சாதாரண ஒன்றல்ல. அவர் அந்தகார இருளில் நம்மை அழைக்கிறது மட்டுமல்ல, அவர் கற்றுக் கொடுக்கிறதை கவனித்தால் நம்மை போல பாக்கியவான்கள் வேறு யாருமே இல்லை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பார்கள் என்ற ஒரு வார்த்தை தான் பாக்கியவான்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு டெஃபினேஷன். இங்கே வாஸ்து பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் என்பது பூமியிலே ஒரு மிக சிறந்த ஒன்றை, மிக பெரிய செயலை செய்யும்படியாக தான் அவரிடத்தில் ஜெபிக்கிறவங்க, அவரிடத்துல பேசுகிறவங்க, நம்முடைய உள்ளான மனுஷன் அவரை கொண்டு பலப்படுகிறவர்கள். நம்முடைய உள்ளான மனுஷன் வல்லமையாக நம்ம பலப்படுத்தினா நம்ம நினைக்கிறத விட, எண்ணுகிறத விட மிக அதிகமான ஒன்றை நம்மால் தேவன் செய்ய முடியும். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3:20. ஆகையால் நாம் இந்த நாட்டில் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில், உங்களை சுற்றி, உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்கள் படிப்பு ஸ்தலங்களில், உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிறத விட, எண்ணுகிறத விட மிகவும் அதிகமாய் ஒரு பதில் நமக்கு வேணும். நம்ம ட்ரீம் பண்ணுறத விட, இமேஜின் பண்ணுறத விட பதில் நமக்கு வேணும். அப்படின்னா கனவு காணாதீங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த கனவு காண்கிறதை காட்டிலும் அதிகமான ஒன்று எனக்கு நடக்கணும். கனவு காணாத உனக்கு இது நடக்கும்னு சொல்லி, இல்லை நான் நினைக்கிறத விட அதிகமாக என் தேவன் செய்வார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஜெபம் என்று இருக்க போகுது. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே அப்பா, இந்த வேளையில் இப்படி விலையேற பெற்ற மகிமை இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரையும் ஒரு விலையேற பெற்ற உயிர் தெழுந்த தகப்பனே அப்பா, பரிசு ஆவியானோட வல்லமை இப்பொழுது தொடுவதாக நான் ஜெபிக்கிறேன். நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நாங்கள் கனவு காண்பதை விட, நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிறது எல்லாவற்றையும் விட உம்மாலே ஆகும் என்று சொல்லுகிற ஒரு செயல் இப்பொழுதே இறங்கி வருவதாக, இந்த வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் வல்லமையின் கரம் இறங்கி வருவதாக, இவர்களுக்கு இதுவரையும் வாய்க்காத எல்லாமே இப்பொழுது வாய்ப்பதாக, இவங்க வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக, அப்பா வியாபாரத்தில் இருக்கிற எல்லா விதமான தோல்விகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுதே மாறுவதாக, இப்பொழுதே ஒரு புதிய முன்னேற்றம் இவர்களுக்கு நேராய் வருவதாக, அப்பா மரணத்துக்கு ஏதுவான படுக்கை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுதே சுகமாய் மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன். அந்தகார இருள் என்று ஆச்சரியமான ஒளிக்கென்று அழைத்தவரே, இந்த வேளையில் அந்தகாரங்கள் எதுவாக இருந்தாலும், அப்பா பிசாசின் தந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்போது எதிர்க்கிறேன். இவர்களை விட்டு எல்லா அந்தகார லோகாதிபதி செயல்களெல்லாம் விலகுவதாக, இப்பொழுதே வல்லமையின் கரம் இறங்கி வந்து தொடுவதனால ஒவ்வொருவருக்குள்ள விளையேற பெற்ற விடுதலை உண்டாவதாக ஜெபிக்கிறேன். உனக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, மீதமாகும்படி செய்யுங்க அப்பா, மீதமாக இழுக்கும்படியாக செய்யுங்க தகப்பனே அப்பா. இது நடக்காது, நினைக்காது, இது இப்பொழுது வாய்க்காது, பலிக்காது என்று சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் செயல் இழந்து போவதாக, எல்லாம் வாய்ப்பதாக, எல்லாம் நடப்பதாக, எல்லாமே இப்போதே முளைப்பதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லாம் புதிதாவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory be to God. தேவன் நமக்காய் இந்த நாட்களில் அவர் வைத்திருக்கிற ஆழமான அவருடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியங்கள் நம்மை இன்று வந்து சந்தித்திருக்கிறது. அற்புதமான வார்த்தைகளை கேட்டோம் பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கும்போதே, உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கும்போதே தேவன் எரேமியாவுடன் பேசி, இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறேன், நமக்கான திட்டத்தை, புறஜாதிகளுக்கான திட்டத்தை அவர் எப்போதோ அவர் வைத்திருந்தார். எது எல்லாம் ஒரு வேலை எட்டாத கனியாக இருக்குமோ, எது சூழ்நிலைகள் மாற்றப்படுமோ, இது இப்படிதான் வாழ்க்கை சென்று கொண்டிருக்குமோ, எல்லாம் நீங்கள் ஒரு வேளை யோசித்து கொண்டிருக்கலாம். இல்லை, தேவன் நமக்கான திட்டத்தை இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்திருக்கிறார். 2025 வருடங்களுக்கு முன்பாக தேவனோடு இருந்த, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த தோமா நம் மத்தியில் வந்து நமக்கானதை அவர் தேவனிடத்தில் இருந்து வந்து கட்டவிழ்ப்பார் என்றால், இந்த சென்னை பட்டணத்திற்காக, இந்த தமிழகத்திற்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் மிகுதியானதாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதாக இருக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. பூட்டின வீட்டிற்குள்ளாய், அறைக்குள்ளாய் வந்து தோன்றின அதே பிரசன்னம் நமக்கானதை இன்று முடிக்கிற, முழுவதுமாய் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிற அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாய் கொடுக்கப்பட்டதன் மூலமாய் நாம் முற்றிலுமாய் ஜெயம் கொண்டவர்களாய் ஆனோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்ததினால், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததினால் நாமும் ஜெயாளிகளாய் மாறினோம்.
அதுதான் இன்றைக்கு நாங்கள் உங்கள் மத்தியில் தேவன் அருளின் இந்த வார்த்தைகளாக இருக்கிறது. நம் சூழ்நிலை எல்லாம் மாறப்போகிறது. இப்படியெல்லாம் வாழ்க்கையெல்லாம் செல்ல முடியாது. ஏனென்றால் நமக்குள் இருப்பவர், இந்த உலகத்தை இருப்பவரை காட்டிலும் மிக பெரியவராக இருக்கிறார். அவருடைய மகிமை பிரசன்னம் நமக்குள்ளாய் இறங்கி செயல்படுகிற நாட்கள். இதை பிரதர்ச்சனமாய் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கிற நாட்கள். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல புதூர் பகுதியில் பானு நகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். எங்கள் சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் முதல் ஆராதனை நடைபெறும். இரண்டாம் ஆராதனை மாலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். ஒருவேளை சென்னை பட்டணத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வந்து எங்களுடைய சபையின் ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய சபையுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான சத்தியங்களை நாங்கள் அப்லோட் செய்துள்ளோம். இதை கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலோம்.